தமிழ் சினிமாவில் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கும் இயக்குனர் அப்படின்னா அது லோகேஷ் கனகராஜ் தான். மாநகரத்தில் தொடங்கி லியோ வரைக்கும் வரிசையாக 5 பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்துட்டாரு. அடுத்ததாக ரஜினி சார் நடிக்கவுள்ள தலைவர் 171வது திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த படத்தின் மூலம் ரஜினி சாரும் லோகேஷ் கனகராஜுமே முதன்முறையாக இணைந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. விக்ரம் படத்தின் மூலம் லோகேஷுடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மிகவும் ட்ரெண்ட் ஆகிருச்சு. இதனால லியோ படத்திலுமே அதனை பயன்படுத்தியிருக்காரு நம்ம லோகேஷ் அவர்கள். இதனால தலைவர் 171வது படம் தன்னுடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல கொண்டு வருவாரா லோகேஷ் அப்படின்ற எதிர்பார்ப்புமே ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு இருந்தது. அண்மையில இது குறித்த விளக்கம் அளித்த லோகேஷ் அவர்கள் இது நிச்சயம் எல்சி படம் கிடையாது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. தலைவர் 171வது படத்துடைய டைட்டில் குறித்த அறிவிப்பு இன்று மாலை வழியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளதால அது என்ன அப்படின்றது தெரிந்து கொள்ள ரசிகனுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் இந்த படத்துல ரஜினி சாருடன் நடிக்க உள்ள நடிகைகள் குறித்த அப்டேட்டுகளுமே வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் வில்லனாக நடிக்க உள்ளதாகவும் ஸ்ருதி ஹாசன் ரஜினி சாருடைய மகளாகவும் நடிகை ஷோபனா ரஜினி சாருக்கு ஜோடியாகவும் நடிக்க இருக்காங்களாம். இதை தவிர நடிகர் சத்யராஜ் பல வருடங்களுக்கு பின்னர் இந்த படத்தின் மூலம் ரஜினி சாருடன் இணைந்து நடிக்க இருக்காரு. அந்த லிஸ்ட்ல தற்போது மேலும் ஒரு நடிகருமே இணைஞ்சிருக்காரு. அவர் வேறு யாருமே இல்ல, தெலுங்கு திரையுலகுடைய மாஸ் நடிகராக வலம் வரும் நாகார்ஜுனா தான். இவர் தலைவர் 171வது படத்துல நடிக்க இருப்பது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.